வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. டிஜிபி அலுவலகத்தில் விஜய். டிஜிபி அலுவலகத்தில் விஜய் அப்படிங்கும்போதே ஒரு பரபரப்பு தொட்டிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் எங்கேயும் போக மாட்டார், பாதுகாப்பு காரணங்கள், அதுவும் இல்லாமல் அவர் போனால் கூட்டம் கூடிரும், அவர் கொஞ்சம் மேல்மட்ட அரசியல் பண்ணுவார் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ டிஜிபி ஆஃபீஸ் போயிருக்காரு. இது தேர்தல் ஸ்டண்டா அப்படின்னா தேர்தல் ஸ்டண்டாகவே இருக்கட்டும். ஆனால் வெகுஜன மக்கள், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொன்ராஜ் அப்படிங்கிற ஒருவர் இன்றைக்கி யூடியூப்லலாம் பேசிகிட்டு இருப்பார், உங்களுக்கு தெரியும். அவர் பெண்களை பற்றி, அதுவும் டிவிகேயில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு. யார் பெண்களை பற்றியோ இல்லை யாரை பற்றி இழிவாக பேசினாலும் தப்பு தான். அதுவும் குறிப்பாக பெண்களை பற்றி இழிவாக பேசுவது கடந்த காலங்களில் தாண்டி இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறோம். கேட்டால் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி அவங்க சிவி சண்முகம் பேசுனது தப்பு, அவர் பேசுனது தப்பு அப்படிங்கிறீங்க. ஆனால் திமுகவுடைய ஆதரவாளர்கள் பேசினால் அவர்கள் மீது நடவடிக்கையே இல்லை. உதாரணமாக நல்லா யோசனை பாருங்கள். சவுக்கு சங்கர்னு ஒருத்தர், அவர் என்ன பண்ணார்? யூடியூப்பில் வீடியோ போடுவார். விஜய் தான் திட்டுறாரு, அந்த பக்கம் எடப்பாடி ஆதரிக்கிறார், திமுகவை திட்டுறாரு. கருத்தாக எதிர்கொள்ளணும். அவர் வீட்டில் மலம் கொட்டினதை யாராவது நியாயப்படுத்த முடியுமா? நல்லா யோசனை பாருங்கள். சரி, இப்போ விஜய் அவர்கள் டிஜிபி அலுவலகம் போனது பெரிய அளவுக்கு நியூஸ். ஏன்னா விஜய் அப்படிங்கிறவர் பேரை சொன்னாலே பெரிய நியூஸ். இப்போ என்னென்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு மட்டுமில்லை, ஒரு முக்கியமான அப்துல் கலாம் கூட இருந்த பொன்ராஜ் அப்படிங்கிற ஒருவரே இந்த மாதிரி ஒரு ஆபாசமாக பேசுவது அப்படிங்கிறது என்ன விதமான அரசியல்? இதை யாரும் ஊக்குவிக்கவே கூடாது. ஒன்று, பார்த்துட்ருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத தாண்டி அதே திமுககாரங்க பண்ணால் அவங்க மேலே நடவடிக்கையே இல்லை. காவலர்கள் திமுகவுடைய பந்தோபஸ்துக்கு போன 2 பெண் காவலர்கள் மேலே எவ்வளோ அசிங்கமான விஷயம் நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காத காரணம் யாருங்கிறதும் தெரியும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்பி இப்போ சமீபத்தில் செந்தில்குமார் அங்கே காவல் துறையில் இருக்கக்கூடிய அங்கே காவல் அதிகாரியை அவர் மானபங்கம் பண்ணி இப்போ அவர் சிறையில் இருக்கார். இது ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்லை. ஸ்கூட்டி காணா போச்சுன்னு ஒரு இளம்பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அவங்க மேலே நீங்கள் லாட்ஜிக்கு வாங்கன்னு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்து. இப்படி தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கும்போது விஜய் இன்றைக்கி வருவது நாளைக்கு தலைப்பு செய்தி. இந்த மாதிரி ஆபாசமாக பேசியிருக்காரு, அவர் மேலே திமுக நடவடிக்கை எடுக்கலை. இப்போ திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடம் என்னென்னா, திமுகவில் இருக்கவங்க எவ்வளோ கேவலமாக ரொம்ப அருவருக்கத்தக்க முகையில் பேசினா கூட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எடுக்கிறாங்களா? பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். அப்போ இது இன்னொன்று, திமுக இருக்கவங்களே இதுக்கு விமர்சிக்க மாட்டாங்க. கனிமொழியிலேருந்து கீதா ஜீவன், தமிழிச்சி தங்கப்பாண்டியன் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னு தெரில. இவங்க கட்சியில் ஒரு தப்பு பண்ணால் அதை அமைதியாக கடந்து போகிறாங்க. அதே மாதிரி தான் பிஜேபி. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் பிஜேபியில் இருக்கவங்க என்ன பேசினாங்கன்னு. இப்போ நம்ம பார்க்கும்போது விஜய் ஒரு பெரிய அதிரடி தயாராகிட்டாரோ. ஏன்னா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தார் விஜய், திடீர்னு இப்போ வராருன்னா இப்போ பார்க்குறவங்க மக்களுக்கு திமுக என்ன சொல்லும்? இதெல்லாம் அரசியல் ஸ்டண்டு இனிமேல் நிறையா பண்ணாருன்னா, நாளைக்கு நீங்கள் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கல, இல்லை பொதுக்கூட்டத்துக்கு விஜய் வராரு, நீங்கள் அங்கெல்லாம் நிற்கக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா ரைட்டுங்க, இறங்கி நடக்க ஆரம்பித்தா உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது போயஸ் கார்டன் கூட ரஜினி போகும்போது தடுத்து நிறுத்தப்படுறாரு. வண்டியை மூடிட்டு அவர் நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு தெரியும், அது பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. அஜித் அவர்கள் கலைஞர் முன்னாடி எங்களை ஏன் மிரட்டுறாங்கய்யா அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம். அது உடனே ரஜினிகாந்த் தெரிஞ்சு கை தட்டினது அது இன்னும் பெரிய விஷயமாக்கப்பட்டது. அப்போ கடந்த காலங்களிலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கிறது. விஜய் இன்றைக்கி டிஜிபி அலுவலகம் போயிருக்காருன்னா அதில் 1000 விஷயங்கள் இருக்கிறது. இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லோரும் உற்று நோக்கக்கூடிய விஷயம். அப்போ இன்றைக்கி விஜய் எது பண்ணாலும் ஒரு செய்தி ஆகும்போது திமுகவுக்கு இது குடைச்சல் தான். திமுகவுடைய கிட்னி விஷயமாகட்டும், திமுகவுடைய மணல் கடத்தலாகட்டும், 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாண்டதாகட்டும், இதெல்லாம் பட்டி தொட்டி எங்கே ஃபேமஸ் ஆகிடுச்சு. அப்போ விஜய் ஒரு விஷயத்தை தொட்டார்னா இன்றைக்கி திமுக தலைமை எப்படி யோசிக்கும்? என்ன இன்னொன்று, ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன்னா அவர் பத்திரிக்கையும் படிக்கிறதில்ல, டிவியும் பார்க்குறதில்ல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ பொன்ராஜ் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா இன்றைக்கி காவல்துறை எல்லாமே இன்றைக்கி தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடு. இப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி நடவடிக்கை எடுக்காதது புரிஞ்சிக்க முடியுது. அவங்க இருக்கும்போது தேர்தல் ஆணையம் இருக்கும்போது ஏன் தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ யாரை பாதுகாக்க முயற்சிக்கிறீர்கள்? என்ன சொல்லுவாங்க நாளைக்கு? விஜய் வந்தாருங்க டிஜிபி ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ காட்டுறாருன்ட்டு. இப்போவும் நம்ம சொல்கிறோம், விஜய் வந்தது முக்கிய செய்தி ஆக வேண்டும். இந்த மாதிரி ஆட்கள் தண்டிக்கப்பட வேண்டும். சும்மா 19 யார் வேணால் என்ன வேணால் பேசலாங்கிற நிலைமைக்கு உருவாயிடுச்சு. இது போகிற காலத்துக்கு நல்லதல்ல. பெண்கள் வாக்கு விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அதுக்கு என்ன காரணம்? வெளியில் மக்களும் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கருத்து கணிப்பு அதே தான் சொல்லுது. என்ன காரணம்? ஒருத்தர் 2000 ரூபா, ஒருத்தர் 2000 ரூபா, ஃப்ரிட்ஜு கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், எல்இடி, எவ்வளவு சலுகைகள்.
இது எல்லாம் இருந்தும் மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், உரிமை தொகை இவ்வளவு இருந்தும் ஏன் வந்து பெண்கள் வாக்கு உங்களுக்கு பயப்படுறாங்க? அப்போ பெண்கள் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஓசு பஸ்ஸுன்னு கேவலப்படுத்துறதாகட்டும், பொன்முடி பேசிய ஆபாச விஷயமாகட்டும், ஒன்றா ரெண்டா, ஒரு விஷயம் ரெண்டு விஷயமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியதாகட்டும், யார் வேணால் பற்றி பேசியிருக்கட்டும், விஜயும் ஒருத்தரும் ஒன்றா போகிறாங்க, அது ஒரு தப்பாக பேசுகிறது, பர்சனல் லைஃப் எடுத்து பேசுகிறது, ஆபாசமாக பேசுகிறது, இது இவர்களுடைய டிஎன்ஏலேயே ஊறிடுது. யாராவது ஒருத்தரை வந்து கலங்கப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல அவங்க பர்சனல் லைஃப் எடுத்து தான். ஒன்று வேணால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், மீனாட்சி கந்தசாமிங்கிற ஒரு எழுத்தாளர், அவங்க திமுக ஆதரவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. திக குடும்பம் அவங்க ஸ்டாலினுக்கு பகிரங்க லெட்டர் கொடுக்குறாங்க. சவுகு சங்கரை பற்றி நான் ஒரு பதிவை போட்டோன்னே என்னை ஆபாசமாக திட்டுறாங்க, விபச்சாரிங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இதெல்லாம் ஸ்டாலினுக்கு அதுக்கு விடுவதா இல்லையா? எல்லாரும் என்ன அப்பான்னு கூப்பிடுங்கிறீங்களா? அப்பா பண்ணுற வேலையாது நல்லா யோசனை பாருங்க. இதை யாரும் எதுவும் பேசக்கூடாது. சவுகு சங்கர் அவர் வந்து கேஸ் போட்டுருவீங்க. இன்னும் பல ஊடகங்கள் ஒரு சிலர் தான் இதை பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க மேலேயும் கேஸு. அப்போ நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றம் நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி பண்ணுறீங்க. ஒரு பக்கம் சேகர் பாபு அறநிலையத்துறையில் கடவுளுக்கு ஓட்டு இல்லைங்கிறதுக்காக காசெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்களேன்னு உயர் நீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் செவிலியர்களுக்கு காசு கொடுக்க முடியல, எதுக்குப்பா கவர்மெண்ட் நடத்துறீங்கன்னு கேட்குது. எவ்வளோ கேவலமாக அவங்க உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் கண்டிக்கிறாங்க. இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் சம்பவம் இப்போ தான் முடிஞ்சது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஞானசேகரன் விஷயம், அண்ணாநகர் சிறுமி விஷயம், கோயம்புத்தூரில் இருக்க பெண் பாலியல் பிரச்சனை, ஒன்றா ரெண்டா அந்த ஆட்சியினுடைய அவலங்கள், இதை யாரும் எடுத்து பேசக்கூடாது. டிஜிபி ஆஃபீஸ் வந்த உடனே இன்றைக்கி வந்து பொண்ணு புரிஞ்சிருக்காது. ஏன்னா இன்றைக்கி வந்து காவல்துறை அப்படிங்கிற ஒன்று வந்து இன்றைக்கி வந்து மக்களால் ஓரளவுக்கு வெறுக்கப்படக்கூடிய துறையாக கூட ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த ஆட்சியினுடைய இயலாமை. முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கார். காவல்துறையின்னு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. பொறுப்பு டிஜிபியை போட்டுட்டு இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் காலத்தை தள்ளிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் அங்கே போகும்போது இந்த விஷயம் பெருசாகணும், இனிமேல் வரவர்களுக்கு இது ஒரு பெரிய கடிவாளமாக இருக்கணும், நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன், இப்படி தான் பேசுவேன்னு பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அவர்களை கண்டிக்க வேண்டும். வரக்கூடிய தேர்தல் திராவிட மாடலுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும். நம்ம சொல்கிறோம், எழுதி வச்சுக்கோங்க. விஜய் அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் இறங்கும்போது, இப்போ டிஜிபி வந்து ஆஃபீஸ்க்கு வந்தது வந்து நமக்கு வந்து சாதாரணமான நிகழ்வாக தெரியல. வரக்கூடிய நாட்களில் அவர் ரோட்டில் இறங்கினார், இன்னும் திமுகவுக்கு சிக்கல் தான். அவர் இறங்க மாட்டார், ரொம்ப பதுசாக இருப்பார், வீட்டை விட்டு வரமாட்டார். அவர் நம்ம வந்து ரோட் ஷோ கொடுக்கலாம், வீட்டில் அமைதியாக உட்கார்ந்துருப்பார், பொதுக்கூட்டம் கொடுக்கலனா கூட அமைதியாக இருப்பார் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அமைதி ஓரளவுக்கு தானே சார். தேர்தல் வர நேரத்தில் அதிரடியான அரசியல் நிறையா நடக்கும். ஜெயலலிதா பண்ணல, ஜெயலலிதா ஒரு காலத்தில் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா அப்படியே உட்காந்துட்டு தான் பேசுவாங்க, டக்குன்னு இறங்கி நடந்து போவாங்க. தேர்தல் நடக்கும்போது தான் நீங்கள் எல்லாம் கிளம்புறீங்க. அப்போ அவரை மட்டும் எப்படி குறை சொல்ல முடியும்? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். டிஜிபி அலுவலகம் மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களுக்கு விஜய் கால் படும்போது திமுக ஆடிக்கொண்டிருக்கும். ஒரே நேரத்தில் பாசிசமும் பாயாசமும் அரண்டு போயிருக்கிறது. இதை கூட நீங்கள் ஸ்டண்டுன்னா உண்மையிலேயே நம்ம தொடர்ந்து இதை 3வது தடவை நான் ஸ்டண்டுங்கிற வார்த்தையை சொல்கிறேன். ஸ்டண்டாகவே இருந்தாலும் இது மக்களால் பேசப்படும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.